எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நாம என்ன ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் பார்க்க போறோம்னா, ட்ரம்ப் மிடில் ஈஸ்ட்ல இரவு பகல்னு பார்க்காம ஈரானுக்கு எதிராக போர் நடத்துறதுனால பதிலடியா ஈரான் அங்க இருக்கிற ரெண்டு முக்கியமான கடல் வழி வர்த்தக பாதையை இப்ப அடியோட அடைச்சி வச்சிருக்காங்க. அதனால உலக பொருளாதாரத்தில் கடுமையான பாதிப்புங்க ஏற்பட ஆரம்பிச்சிருக்குது. இந்தியா மட்டும் இல்லங்க, இந்தியாவை சுத்தி இருக்கிற பல நாடுகள்லயும் இப்ப பெட்ரோல் விலை அதிகமாகிறதுக்கான ஆபத்துகள் ஏற்பட்டிருக்குது. அதை பத்திலாம் இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைய ஜியோ பொலிட்டிக்கல் தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உள்ள வந்து பாருங்க. உலக நாடுகளுக்கு மத்தியில தன்னை வல்லரசா முன்னிறுத்திக்கிறதுக்காக என்ன வேணா பண்ணலான்ற ஒரு தைரியத்தோட செயல்படுற அமெரிக்க நாட்டுல ஒரு மிக முக்கியமான சட்டம் ஒன்று இருக்குதுங்க. அந்த சட்டத்துப்படி அமெரிக்க அதிபரா வர்றவங்க மற்ற நாடுகளுக்கு எதிராக 60 நாள் வரைக்கும் மட்டும்தாங்க போர் நடத்த முடியும். ஒருவேளை 60 நாளையும் கடந்து மற்ற நாடுகளுக்கு எதிராக அமெரிக்க படைங்க போர் நடத்தணும்னா அமெரிக்க அதிபரா இருக்கிறவங்க அதுக்கான தனி தீர்மானத்தை கொண்டு வந்து நாடாளுமன்றத்தில் பாஸ் பண்ணணும். அப்ப மட்டும்தான் மற்ற நாடுகளுக்கு எதிராக 60 நாள் கடந்தும் தொடர்ந்து போர் நடத்திக்கிட்டே இருக்க முடியும். இப்படியான சட்ட சிக்கல் இருக்கிறதுனால தான் இந்த 2026 பிப்ரவரி 28 அன்னைக்கு ஈரானுக்கு எதிராக பயங்கர போரை தொடங்கின அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அடுத்து ஒரு 50 நாள் வரைக்கும் தொடர் போர் நடத்திட்டு வந்தாரு. இப்படி ஈரான் போர் 60 நாள் நெருங்கிறதுக்குள்ளார அமெரிக்காவில் இருக்கிற மற்ற எதிர்கட்சிகள்லாம் ட்ரம்ப் நிர்வாகத்துக்கு அழுத்தம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால ட்ரம்ப் என்ன பண்ணாரு, G7 மாநாடு நடந்தப்ப நான் போரை நிறுத்திக்கிறேன், ஈரானோட போர் நிறுத்த ஒப்பந்தத்தை இப்போ நாங்க தற்காலிகமா கொண்டு வந்திருக்கிறோம், இது 60 நாளைக்கு செல்லுபடி ஆகுன்ற மாதிரி ஒரு கதையை ஒன்று சொன்னாருங்க. இப்படி அமெரிக்காவோட பொருளாதாரத்தையும் அமெரிக்காவுக்கு வேண்டப்பட்ட நாடுகளோட பொருளாதாரத்தை ஓரளவுக்கு ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்காக ட்ரம்ப் கொண்டு வந்த இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கொஞ்ச நாள் வரைக்கும் செல்லுபடி ஆச்சுங்க. அதாவது ஜூலை மாசம் தொடக்க வரைக்கும் இந்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தை அப்படியே ட்ரம்ப் ஃபாலோ பண்ணிட்டு வந்தாரு. அதுக்கப்புறம் ஜூலை மாசம் 2026 அப்ப இந்த ஒப்பந்தத்தை எல்லாத்தையும் நான் கிழிச்சு போட்டுட்டேன், ஈரானுக்கு எதிராக நான் சண்டை போட போறேன்னு ஈரான் நாட்டில் காமேனியோட இறுதி சடங்கு நடந்துட்டு இருந்தப்பயே ட்ரம்ப் ராணுவம் ஈரானுக்கு எதிராக போரை தொடங்கினாங்க. அப்படி ஆரம்பிச்ச போர் இப்ப ஜூலை மாசத்தோட இறுதியில எந்த அளவு மோசமான கட்டத்தை வந்து அடைஞ்சிருக்குதுன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஈரான் கையில அணு ஆயுதத்தை விட ஆபத்தான ஒரு ஆயுதம் அவங்களோட கைவசம் இருக்குதுங்க. அதுதான் அந்த நாட்டோட கட்டுப்பாட்டில் இருக்கிற ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதிங்க. ஆனா அந்த பிராந்தியத்தில் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியை மட்டும் ஈரான் கட்டுப்படுத்தலங்க, மறைமுகமா இன்னொரு கடல் வழி வர்த்தக பாதையும் ஈரான் ராணுவம் கட்டுப்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அது எப்படி ஈரான் அரசாங்கத்தால இன்னொரு கடல் வழி வர்த்தக பாதையை கட்டுப்படுத்த முடியுதுன்ற சந்தேகம் உங்க மனசுல எழலாங்க. அதுக்கான விடையை நான் இப்ப சொல்றேன். அந்த மிடில் ஈஸ்ட் பிராந்தியத்தில் ஈரானோட கையில பிராக்சி படைங்களா ஹமாஸ், இஸ்புல்லா, ஹவுதின்னு 3 படைகள் இருக்குது. இதுல இந்த ஹவுதி படைகள் ஏமன் நாட்டில இருந்து செயல்படுதுங்க. 2014 இருந்து 2026 இப்ப வரைக்குமே அந்த நாட்டோட ஒரு குறிப்பிட்ட பகுதியை இந்த ஹவுதி படைங்க அவங்களோட கையில வச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷமாவே அந்த பிராந்தியத்தில் ஏமன்ல செயல்பட்டு வர ஹவுதி படைங்களுக்கும் பக்கத்துல இருக்கிற சவுதி அரேபியா நாட்டுக்கும் அடிக்கடி சண்டை வந்துட்டு இருக்குங்க. இப்ப ஈரான் என்ன சொல்லிட்டாங்க, அமெரிக்கா எங்க மேல கடுமையா தாக்குதல் நடத்துறாங்க, அதனால அமெரிக்காவுக்கும் மறைமுகமா ஈரானோட போர் நடத்திக்கிட்டு இருக்கிற சவுதி அரேபியாவுக்கும் செக் வைக்கிற விதமா அந்த பாபால் மந்திப்புன்னு அழைக்கப்படுற பாட்டல் நெக் கடல் வழி வர்த்தக பாதையை நீங்க அடியோட மூடிடுங்க, அங்க வர கப்பல் மேலாம் தாக்குதல் நடத்துங்க, அதுலயும் சவுதி அரேபியா இல்லைன்னா அமெரிக்காவோட கப்பலுங்க அந்த வழியா போச்சுன்னா விட்டுடாதீங்க, அதை ஏவுகணையை வச்சு அடிங்க, உங்களுக்கு தேவைப்படுற எல்லா ஆயுதங்களையும் ஈரான் சப்ளை பண்ணிக்கிட்டே இருக்கும்னு ஹவுதி படைங்கிட்ட ஈரான் ஒரு உத்தரவை பிறப்பிச்சு வச்சிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி தான் இப்போ அங்க ஹவுதி படைங்களும் சவுதி அரேபியா நாட்டுக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்காங்க. அதுல அந்த கப்பல் கடுமையான சேதத்துக்குள்ளா இருக்குதுங்க. இருந்தாலும் அதுல பயணிச்ச எந்த ஊழியர்களுக்கும் உயிரிழப்பு மாதிரியான சம்பவங்கள் ஏற்படல, லேசான காயங்கள் மட்டும்தான் ஏற்பட்டிருக்குதுன்னு சவுதி அரேபியா அரசாங்கம் சொல்லிருக்காங்க. செங்கடல்ல ஹவுதிஸ் இந்த மாதிரி தாக்குதல் நடத்துறாங்கன்னா அதுவே அந்தாண்ட ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் ஈரான் நாட்டோட புரட்சிகர காவல் படை ராணுவம் அந்த வழியா வர எந்த கப்பலையும் விடுறது இல்லைங்க, அந்த கப்பல் மேலெல்லாம் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்க விட்டு வச்சிருக்கிற ஒரு நாட்டோட கப்பல் எதுனா அது சீனாவோட கப்பலுங்க மட்டும்தாங்க. மற்றபடி எந்த நாட்டோட கப்பல் போனாலும் அது மேல ட்ரோன் அட்டாக் பண்றது இல்லைன்னா வந்து ஏவுகணையை வச்சு அடிக்கிறத ஈரானோட ராணுவம் வழக்கமான ஒரு காரியமா பண்றாங்க. இப்ப கூட ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் திஷான்ற ஒரு இந்திய கப்பல் பயணிச்சுதுங்க. அந்த கப்பலுக்கு ஒரு வார்னிங் கொடுத்துட்டு திடீர்னு அந்த கப்பல் மேல ஈரான் ராணுவம் தாக்குதல் நடத்தினாங்க. அந்த தாக்குதல்ல அந்த கப்பல் பத்தி எறிகிற மாதிரியான சம்பவம் நடந்திருக்குது. அதே சமயம் அந்த கப்பல்ல பயணிச்ச 28 இந்திய ஊழியர்களுக்கு எந்த ஆபத்தும் நேரலங்க. ஆனா இந்தியாவுக்கு சொந்தமான அந்த திஷா எண்ணெய் கப்பல் கடுமையான சேதத்துக்குள்ளா இருக்குது. ஈரான் பண்ண இந்த ஒரு தாக்குதலுக்கு இந்தியாவோட ஃபாரின் அஃபேர்ஸ் மினிஸ்ட்ரி ஈரானோட வெளியுறவுத்துறைக்கு கடுமையான கண்டனங்களையும் பதிவு பண்ணிருக்காங்க. ஒரு பக்கம் ஸ்டேட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதி ஈரான் ராணுவத்தோட நேரடி கட்டுப்பாட்டில் இருக்குது, இன்னொரு பக்கம் அந்த பாபால் மந்திப்புன்னு அழைக்கப்படுற இன்னொரு கடல் வழி வர்த்தக பாதை ஈரானோட பிராக்சி படையா இருக்கிற ஹவுதியோட கையில இருக்குதுங்க. இதனால இப்ப பெரிய ஆபத்து யாருக்கு ஏற்பட போகுதுன்னா அமெரிக்காவுக்கோ இல்லைன்னா அந்த கடல் வழி வர்த்தக பாதையில அதிகமா எண்ணெய் ஏற்றுமதி பண்ணிட்டு இருக்கிற அரபு நாடுகளுக்கு பிரச்சனை இல்லைங்க,
அந்த நாடுகளை விட அந்த எண்ணெயை நம்பி இருக்கிற ஐரோப்பிய நாடுகளுக்கும் அதை விட ஆசிய நாடுகளுக்கு தான் பெரிய ஆபத்தே காத்திருக்குது. உங்களுக்கு மார்ச் மாசத்தப்ப உக்கிரமா ஈரான் போர் நடந்துட்டு இருந்தப்ப இந்தியாவில் எந்த மாதிரியான காட்சிகள் நடந்ததுன்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. சாதாரணமாக நம்ம 9 ரூபாய் 10 ரூபாய் 12 ரூபாய்க்கு சாப்பிட்டுட்டு இருந்த டீலாம் 15 ரூபாய் தாண்டிச்சு. காஃபிலாம் 30 ரூபாய் தாண்டி இப்போ அதை விட அதிகமான விலைக்கு தான் போயிட்டு இருக்குது. அதையும் தாண்டி வீடுகளுக்கு பயன்படுத்துற சமையல் கேஸ் சிலிண்டருங்க, கடைகளுக்கு பயன்படுத்துற வணிக சிலிண்டரோட விலைலாம் தாறுமாற ஏறினதுனால அதோட பாதிப்புகளை இந்தியாவில் வாழ்ந்துட்டு இருக்கிற நடுத்தர குடும்ப மக்கள் எல்லாருமே நேரடியாக சந்திக்க வேண்டியிருந்தது. அதுக்கப்புறம் இன்னொரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேங்க. பெட்ரோல் விலை எடுத்துக்கிட்டா அது ரொம்ப காலமா ஏறாம இருந்தது. இந்த ஈரான் போர் காரணமா கணிசமா 50 பைசா ₹1 அது ஒரு பக்கம் ஏறிட்டு இருக்குது. இப்படி ட்ரம்ப் ஈரானுக்கு எதிராக ஃபர்ஸ்ட் ஃபேஸ் செகண்ட் ஃபேஸ்னு வாரம் நடத்திக்கிட்டே போறதுனால இந்திய மக்கள் கடுமையான பாதிப்புகளை சந்திச்சுட்டு இருக்காங்க. சரி, விலைவாசி ஏறுது, அதுக்கேற்ற மாதிரி இந்தியாவில் மாதாந்திர சம்பளம் உயர்தான்னு பார்த்தீங்கன்னா அது கிடையாதுங்க. இந்தியாவில் பேசிக் சேலரி 14,000 15,000 இருக்க போகும்போது இந்த ஈரான் போர்னால ஏற்படுற விலைவாசி உயர்வை சமாளிக்க முடியாம பல குடும்பங்களும் தடுமாறிக்கிட்டு இருக்குது. இப்போ ஆசிய நாடுகளை இன்னமும் பாதிப்புக்குள்ளாக்கணும்னு ட்ரம்ப் நினைச்சாரான்னு தெரியல. இந்த ஈரான் போரை இன்னமும் அவர் தீவிரமா நடத்திட்டு வராரு. அதோட விளைவு கச்சா எண்ணெயோட விலைன்றது இப்போ ஒரு பீப்பாய் $100 ஏற்றி இருக்குதுங்க. அது போற வேகத்துல $200 ஏற்றினா கூட ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அது இந்தியாவை எந்த மாதிரியான பாதிப்புக்குள்ளாக்குனா, இந்தியாவில் பெட்ரோல் விலை இப்போ விற்கிற விலையை விட இன்னும் பல மடங்கு அதிகமாகிறதுக்கான சாத்தியங்கள் இருக்குதுன்னு டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்களும் சுட்டி காட்டுறாங்க. இந்த மாதிரி எந்த நாட்டோட பேங்க் பாதிக்கப்பட்டா என்ன, எந்த நாடுங்க பாதிக்கப்பட்டா என்ன, அதை பற்றிலாம் எனக்கு கவலை இல்லை. அமெரிக்கா தன்னோட போரை நடத்திக்கிட்டே இருக்கும்னு ட்ரம்ப் இப்போவும் ஈரானுக்கு எதிராக இரவு பகல் பார்க்காம போர் நடத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஈரான் நாட்டோட ராணுவ இலக்கங்களை குறி வச்சு அங்கே இருக்கிற மாகாணங்களில் 15க்கு அதிகமான மாகாணங்களில் தாக்குதல் நடத்திட்டு வர ட்ரம்ப்போட கடற்படையும் விமானப்படையும் ஈரான் ராணுவத்தை அமெரிக்கா கிட்ட சரணடைய வைக்கிற வரைக்கும் நாங்கள் போரை நீடிச்சுக்கிட்டே போவோம்னு அமெரிக்கா சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிமிஷம் வரைக்கும் ஈரான் போரில் அமெரிக்க வீரர்கள் 18 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்கிறதா அந்த நாட்டில் இருக்கிற எதிர்க்கட்சிங்க சொல்றாங்க. ஆனா ட்ரம்ப் அரசாங்கமும் 14 வீரர்கள் தான் இறந்திருக்கிறாங்கன்னு அவங்க ஒரு ரிப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி செகண்ட் ஃபேஸா ஈரானுக்கு எதிராக ட்ரம்ப் போர் நடத்துறதுக்கு கடுமையான எதிர்ப்புகளை தெரிவிச்சுக்கிட்டு இருக்கிற அந்த நாட்டோட எதிர்க்கட்சிங்க ட்ரம்ப்புக்கு எதிராக இப்ப என்ன விமர்சனத்தை முன் வச்சிருக்காங்கன்னா, ஈரானுக்கு எதிராக தேவையில்லாம 2வது தடவையா சண்டை போட்டுட்டு இருக்கிறதுனால அமெரிக்காவோட ஆயுத கையிருப்பு குறையுது, அமெரிக்காவோட பொருளாதாரமே பாதிக்கப்பட்டு இருக்குது. ஆனா அதை பத்தியெல்லாம் கொஞ்சமும் கவலைப்படாத ட்ரம்ப் தன்னோட ஈகோவுக்காக ஈரானுக்கு எதிராக சண்டை போட்டுக்கிட்டே இருந்துட்டு இருக்கிறாரு. இந்த போரானது அமெரிக்காவுக்கான போரே கிடையாது, இஸ்ரேலுக்கான போர் தான். அவங்க தான் முன்ன நின்று சண்டை போட்டுட்டு இருக்கணும். ஆனால் அதை விட்டுட்டு இப்போ அமெரிக்கா தேவையில்லாமல் இந்த போரை நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால உடனடியாகவே ஈரானுக்கு எதிராக போர் நடத்துறதை நிறுத்திட்டு ட்ரம்ப் இந்த போர்ல இருந்து வெளியேறணும்னு அந்த நாட்டோட எதிர்க்கட்சிங்க ட்ரம்ப்புக்கு எதிராக கேள்வி எழுப்பிட்டு இருக்காங்க. இது மட்டும் இல்லாமல் ட்ரம்ப்புக்கு அழுத்தம் கொடுக்குற மாதிரியான தீர்மானங்களையும் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்ற போறதா அவங்க தரப்புல சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படியான நிலைமையில சர்வதேச ஊடகங்கள் கிட்ட ட்ரம்ப் இப்போ என்ன பேசியிருக்கிறாருன்னா, அமெரிக்க வல்லரசோட தொடர்ந்து போர் நடத்துற அளவுக்குலாம் ஈரான் கிட்ட ஆயுதங்களே கிடையாது. அவங்களோட கடற்படையிலேயே மொத்தமாக 50 வரைக்கும் தான் போர் கப்பல் இருந்தது. அது எல்லாத்தையும் நாங்கள் அடிச்சு தண்ணி கடியில் மூழ்கடிச்சிட்டோம். இப்போ அதெல்லாம் ஆடுகடலில் தூங்கிட்டு இருக்குது. அதையும் தாண்டி அந்த நாட்டில் மிச்ச மீதி இருந்த மிசைல்ஸுங்க, ட்ரோன் ஃபெசிலிட்டிஸ் எல்லாத்தையும் குறி வச்சு தான் அமெரிக்க ராணுவம் குண்டு வீசிக்கிட்டு இருக்குது. இந்த ஜூலை மாதம் 2026 இறுதிக்குள்ளாரையே அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட ஈரான் சரணடைய தான் போகுது. இப்பவே அமெரிக்க அதிபர் மாளிகை கிட்ட ஒரு ஒப்பந்தத்துக்கு வர தயாராக தான் இருக்கிறோம், எங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு ஈரான் அதிகாரிங்க எங்க கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. அமெரிக்கா தான் ஈரான் கிட்ட இப்போதைக்கு பேசுறதுக்கு ஒன்றும் இல்லைன்னு தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறதா ட்ரம்ப் பேசியிருக்கிறாருங்க. கடைசியா தன்னோட ஸ்டேட்மெண்ட்ல ஹவுதி படைகளுக்கு எதிராக ட்ரம்ப் என்ன பேசியிருக்கிறாருன்னா, சவுதி அரேபியாவுக்கு சொந்தமான 2 எண்ணெய் கப்பல் மேல ஹவுதி படைங்க ஏவுகணை தாக்குதல் நடத்திருக்கிறாங்க. அவங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், அமெரிக்கா ஒரு நாடு பின்னாடி இருக்குதுன்றத அவங்க மறந்துடக்கூடாது. அமெரிக்கா தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்கன்னா ஹவுதி படைங்க இருந்த இடம் தெரியாம ஆயிடுவீங்க. ஈரான் அரசாங்கத்தோட கட்டளை கிணங்க தான் ஹவுதி படைங்க இதெல்லாம் பண்றாங்கன்றது அமெரிக்காவுக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் ஹவுதி படைகளால் தாக்கப்படுற கப்பலுங்களுக்கு இழப்பீடை நாங்கள் எப்படி கொடுக்க போறோம்னா, உலகம் முழுக்க ஈரான் அரசாங்கத்துக்கு சொந்தமான சொத்துங்களை அமெரிக்கா எக்கச்சக்கமாக முடக்கி வச்சிருக்குது. அவங்களோட பணத்தையும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறோம். இப்போ ஈரானோட பணத்தை எடுத்து தான் ஹவுதி படைகளால் தாக்கப்படுற கப்பலுங்களுக்கு அமெரிக்கா இழப்பீடு கொடுக்க போகுதுன்னு ட்ரம்ப் அறிவிச்சிருக்கிறாருங்க. இப்படி ட்ரம்ப் பேசின வார்த்தைகளை வச்சு நீங்க புரிஞ்சுக்க முடியுங்க, ஈரான் போரை இப்போதைக்கு ட்ரம்ப் நிறுத்துறதுக்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு தான். அதே சமயம் அமெரிக்கா நடத்துற தாக்குதலுக்கு ஈரான் பல வகையில் பதிலடி கொடுத்துட்டு வராங்க. இப்போ கூட அரபு நாடா
இருக்கிற பஹ்ரைன்ல அமைஞ்சிருக்கிற அமெரிக்காவோட அமேசான் டேட்டா சென்டர் குறி வச்சு ஏவுகணை தாக்குதல் அவங்க நடத்திருக்காங்க. அதையும் தாண்டி இந்த போரை இன்னும் விரிவாக்கம் பண்ணி யூகே நாட்டையும் நாங்க தாக்குவோம்னு சொல்லியிருக்காங்க. இங்கிலாந்தோட ஏர்பேஸ்ல இருந்து அமெரிக்காவோட B-1 போர் விமானங்கள் எங்க மேல தாக்குதல் நடத்துது, அதனால அந்த இடமும் எங்களோட லெஜிட்டிமேட் டார்கெட்னு அவங்க சொல்லியிருக்காங்க. எங்க நாட்டை தாக்க இங்கிலாந்து இடம் கொடுக்கிற பட்சத்தில் அவங்களோட ராணுவ தளங்கள் மேல நாங்க ஏவுகணை தாக்குதல் நடத்துவோன்னு ஈரான் ராணுவ மிரட்டல் விடுத்திருக்காங்க. ட்ரம்ப் நடத்திக்கிட்டு இருக்கிற ஈரான் போரால இந்தியாவில் விலைவாசி அதிகமாயிட்டே இருக்குமா? நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேங்க. இப்படி ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலை நிறைய தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எங்க வீடியோவை பார்க்குற சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் பக்கத்தில் நாங்கள் கொடுத்துருக்கிற QR கோடை பயன்படுத்தி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் இந்த ஆப்ஷன்ஸை பயன்படுத்தி உங்களால் முடிஞ்ச ஹெல்ப்பை எங்களுக்கு பண்ணலாம் ஃப்ரெண்ட்ஸ். TNPC, SSC, RRBக்கேற்ற சில புத்தகங்களை நாங்கள் டேக்டு ப்ராடக்ட்ஸாக கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. உலகத்தை ஆட்டி படைச்சிக்கிட்டு இருக்கிற வல்லரசு நாடுங்க தேவையில்லாமல் நடத்துகிற போருங்களை கைவிட்டுட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்கிற கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. மற்றும் ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிட்டிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.